பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. ஆளுநர் உரை குறித்து விரிவாக விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்பதற்காக அஇஅதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். ஆளுநர் உரையில இடம்பெற்ற அம்சங்கள் குறித்து விவாதிப்போம். ஆனா அதற்கு முன்பாக ஆளுநர் உரையிலையோ இல்ல ஜனாதிபதி உரையிலையோ ஆளுநர் வந்த போதும் ஜனாதிபதி வந்த போதும் எழுந்து நின்று கோஷம் போட்டு அதை புறக்கணிப்பது அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஜனநாயக நடைமுறைன்னு கருதுறீங்களா திராப்பாவும்? அதாவது ஆளுநர் உரைங்கிறது ஒரு சம்பிரதாயம் ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எழுதி கொடுப்பதை ஒரு 45 நிமிஷம் வாசிட்டு போகக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப மோசமா போயிட்டு. இந்த ஆட்சியில் மட்டும்தானோ ஆளுநர் உரை? இந்த உரையை பற்றி தான் டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஆட்சி நடந்த 4 ஆண்டு கால டிஸ்கஷனும் பேசணும், இல்ல பழைய இதை பேசணும்னாலும் பேசணும், ஒன்றும் தப்பு இல்லை. 2011 இந்த ஆட்சி பொறுப்பேற்ற, இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஆளுநர் ஒரு உரையை படிக்கிறாங்க, எழுதி கொடுத்த உரையை படிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? சந்தேகத்துக்காக கேட்கிறேன், மத்த ஆட்சி காலத்துல ஆளுநர் சுயமாக ஒரு உரை தயாரிப்பாரோ? இல்ல, தயாரித்தாலும் நடைமுறை இருக்கும். அவரு பேசுறதுக்கு 11 ஒரு ஆளுநர் உரையாற்றினால் அதுல பெரும்பகுதி 12க்குள்ள முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா அந்த ஒரு 5 ஆண்டு கால ஆட்சிக்குள்ள முடியும். ஒரு அரசு பொறுப்பேற்று ஒரு அறிக்கை தயார் பண்ணி கொடுத்து, எங்க கொள்கை இது, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், இதுதான் எங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி கொடுத்தா அதை குறைந்தபட்ச அளவாவது அதை நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணும். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 2011 சுர்ஜித் சிங் பர்னாலா கவர்னரா இருந்தாங்க. அப்போது ஒரு கவர்னர் உரையாற்றினாங்க. அதுல சொன்னாங்க, தமிழ்நாட்டில் சென்னையில மெட்ரோ ரயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டப்பணிகளை கலைஞர் ஆட்சி காலத்தில் தளபதி அவர்கள் ஜப்பான் வரை சென்று அந்த பேங்க்ல நிதியை வாங்கி, அதுக்குதான் இப்போ கூட பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஜப்பான் பேங்க் பாராட்டு தெரிவிச்சிருக்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்கேதான். இது 45 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான். இது ஒன்றும் பெரிய திட்டம் கிடையாது. இதற்கு பதிலாக மோனோ ரயில் திட்டம் கொண்டு வரும். உடனடியாக 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடனடியாக பணி ஆரம்பிக்கப்படும். படிப்படியாக 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்னையிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதோடு மட்டுமல்ல, சென்னையை தொடர்ந்து திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உட்பட்ட இடங்களிலும் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு 5வது முறையாட்டு 2015 இன்னைக்கு உரையாற்றுறாங்க. ஒரே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கோ அல்லது இதற்கான அடிப்படையான எந்த பணியையாவது தொடங்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஆக இப்படிப்பட்ட உரையை எதையும் எழுதி கொடுத்தது வார்த்தைக்கு போறதுக்கு ஒரு கவர்னருக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நினைவூட்டலாவது இந்த அரசை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அதோட மின் திட்டத்தில் சோலார் பவர் ஆண்டுக்கு 1000 மெகாவாட் வீதம் 3 ஆண்டுகளில் 3000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. 72 பேர் இப்போது விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கடைசி நேரத்தில் என்ன டான்ஸ் முடிஞ்சோ அது அத்தனையும் நிறுத்தப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மெகாவாட் கூட உரிமை இல்ல. ஒரு மெகாவாட் ஆளுநர் என்ன சொல்ல வராருங்கிறதே கேட்காம ஆளுநர் உள்ள வந்த பிறகு வந்த உடனேயே கோஷம் போட்டு வெளிநடப்பு செய்வது ஆரோக்கியமா அப்படிங்கிறது. அதாவது இவங்களாவது கோஷம் போட்டு வெளியே போயிருந்தாங்க. அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னா கிழிச்சு போடுவாங்க. கையில இருந்து தலைவர் பட்ஜெட் உரையாற்றானா புடிச்சு கிழிச்சு போடுவாங்க இவங்க தலைவி. அப்படிப்பட்ட கொடூர காட்சி எல்லாம் இப்ப கிடையாது. இது உண்மையான ஜனநாயகத்தில் உள்ள உண்மையான எதிர்கட்சியாட்டிருக்காங்க. உரையில புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தாக்கப்பட்டார்கள். இல்ல இப்ப அவர் சொல்றது போல இது ஒரு வாடிக்கையா போயிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில மட்டும் நடக்கக்கூடிய, திமுக மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. அதிமுகவும் கூட 2006 ஆகட்டும், 2007 ஆகட்டும், 2008 ஆகட்டும், அந்த கட்டத்துல ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை திமுக சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போல அந்த கட்டத்திலும் அதிமுக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறது. இது தொடரக்கூடிய ஒரு விஷயம். புறக்கணிக்க மட்டும் இல்ல, நீங்க பேச விடாம தர்ணா பண்ணி தகராறு பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றது ஒரு பொதுவான கேள்வி. எல்லோருமே காலகட்டத்தை ஒட்டி, மக்கள் நலனை ஒட்டி, சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் அது குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் முதலில் சொல்வது, இன்றைக்கு கவர்னர் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மத்திய அரசு பரிந்துரைத்து குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு நிலைமை சட்ட வரையறை செய்துள்ளது.
ஆனால் கவர்னர் என்பவர் பொதுவாக மாநில சட்டமன்ற இது மாதிரி ஒரு தேர்தல் மூலம் வந்தவர்கள். அவர் நாமினி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் இருக்கார். ஆனால் நிர்வாகம், ஒரு மாநிலத்தின் நிர்வாகம் என்பது நிர்வாகத்துடைய தலைமையாக இருக்கிறார். அவருடைய பெயரில் தான் அரசாணைகள் நிர்வாகத்துறை. இன்றைக்கு நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். சொல்கிற போது எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு வெளியில் வந்து கவர்னர் உரை துவங்குவதற்கு முன்பே வெளியில் வந்தார்கள் என்றால் அவருடைய உள்நோக்கம் திட்டம் என்பது இந்த அரசை குறை சொல்லிவிட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் மீது இதே போல ஆளுநர் படிக்கும்போது படிக்கிறதுக்கு முன்னாடி தான் அதிமுக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லைன்னு 2006, 2007, 2008 காலகட்டத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா, சமீபத்தில் தான் நாம் ஸ்ரீரங்கம் தேர்தலை முடித்திருக்கிறோம். இன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்துமே இந்த 3 நாளைக்கு முன்னாடி தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வர இந்த கட்சிகளால் தொடர்ந்து வாக்காளர் மத்தியில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், சிபிஎம் இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும், புதிய தமிழ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அன்னன்னைக்கு மீடியா மூலம் ஒரு செய்திகளை சொன்னால்தான் அரசியல் பிழைப்பு நடக்கும் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பொறுத்து அதிமுக ஆட்சியை பொறுத்தவரை அதிமுகவினர் யாருமே எந்த பதவியில் இருந்தாலும் காவல்துறையில் தலையிடுவது கிடையாது. அப்படி தலையிட்டாங்கன்னா அவங்க கட்சியிலோ மற்ற பொறுப்புல இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழிகாட்டுதலில், அவர் காலத்திலும் சரி, அவருடைய வழிகாட்டுதலும் சரி, அதிமுக அரசு என்பது அனைத்து மக்களுக்கும் உயிருக்கு உடலுக்கு பாதுகாப்பு அளிக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதை மீறி சில இடங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தால் அதற்குரிய சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் எந்த பார்ச்சியாலிட்டியும் இல்லை, பயாஸ் என்பது அதிமுக ஆட்சியில் இல்லை என்பது என்னுடைய தீர்மானம். சட்டம் ஒழுங்கை குறை கூறுவதற்கான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆளுநர் உரையிலும் கூட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது, அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறது என்பதை ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு சட்டம் ஒழுங்கை சுட்டிக்காட்டித்தான் பிரதானமாக பல எதிர்க்கட்சிகள், முக்கியமான எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எமது செய்தியாளர் பாஸ்கர் சட்டமன்ற வளாகத்திலிருந்து மேலும் தகவல்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் உரை நிறைவடைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்து எவ்வளவு நாள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறதுங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அலுவல் ஆய்வுக்குழு கூடி இதற்கான முடிவை எடுக்க வேண்டும். ஏதேனும் தகவல் இருக்கிறதா? எத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தொடர் இம்முறை நடைபெற இருக்கிறது? அலுவலாய்வு குழு கூட்டம் பிற்பகல் 1 மணி அளவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலாய்வு குழு கூட்டத்தில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்று விவாதித்து முடிவெடுப்பார்கள். நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்படும். அதன் மீது விவாதங்கள் 2 அல்லது 3 நாட்கள் நடைபெறும். கடைசி நாளான அன்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலுரை வழங்குவார். கவர்னர் உரை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. பல்வேறு அறிவிப்புகளுடன் உரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் அனைவருமே ஆளுநர் உரையை தொடங்கியவுடனே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்து வெளிநடப்பு செய்தனர். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதிய தமிழகத்தின் சார்பாக கிருஷ்ணசாமி அவர்களும் வெளிநடப்பு செய்தார். தமிழகத்தில் 102 கௌரவ கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இதை ஏற்கனவே தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இருந்தபோதும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கருத்தை முன்வைத்து அவர்களும் வெளிநடப்பு செய்தார்கள். கவர்னர் உரையில முக்கியமான அம்சங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில தமிழர்களுக்கு அனைத்து தமிழர்களும் நலமான வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகுதான் இங்கு வாழக்கூடிய தமிழர்கள் அங்கு செல்வதற்கான நடவடிக்கை தமிழக அரசு ஈடுபடும் என்ற கருத்தை முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்ற கருத்தை முன்வைத்தார் ஆளுநர் அவர்கள். அதே போல பார்க்கும்போது பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாணவருடைய குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் நீர்த்தேக்கம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் திட்டத்தை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் வரை நீடிக்க
மத்திய அரசிடம் வந்து நாங்கள் கோரியுள்ளோம் என்றும் குறிப்பாக வந்து 142 அடியாக வந்து முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டம் உயர்த்தியது காரணமாக தென் மாவட்ட மக்கள் வந்து புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வந்து உயர்கல்வியில வந்து சேர்க்கை விகிதம் 42% அதிகரித்திருக்கிறது என்ற கருத்தையும் வந்து ஆளுநர் உரையில வந்து பதிவு செய்தார். தொடர்ந்து வந்து ஆளுநர் உரை வந்து ஆங்கிலத்தில் வாசிக்கப்பட்ட பிறகு தமிழில் வந்து சபாநாயகர் தனபால் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார். பிற்பகல்ல வந்து அதாவது தற்போது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுமே வந்து பிற்பகல்ல அலுவலாய்வு குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்று விவாதித்து முடிவெடுப்பார்கள். நாளை முதல் வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெறும். ஆய்வு குழு கூடித்தான் எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்னு முடிவெடுக்கும். ஆனால் எத்தனை நாட்கள் நடக்கலாம் என்று கூறப்படுகிறது? குறிப்பாக வந்து 3 முதல் 5 நாட்கள் நடத்துவதற்கான திட்டம் வந்து உள்ளதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரைக்கு ஒரு 3 நாட்கள் விவாதங்கள் எடுத்துக்கொண்டு 4ஆம் நாள்ல வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதிலுரை வழங்க உள்ளார். இந்த நிலையில தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க. இருந்த போதும் அலுவல் ஆய்வு குழு கூடிய பிறகு வந்து முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கும். ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. தற்போது ஆளுநர் உரையுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் தனபால் படித்து வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் அலுவல் ஆய்வு குழு கூடி எத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தொடரானது முறை நடக்கும் என்பதை முடிவு செய்யும். ஆளுநர் உரையில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்க இதை இந்த பகுதியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய இணைகிறார்கள் அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முத்துமணி அவர்களும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்களும். திரு அப்பாவு அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, வேளாண் உற்பத்தியில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது, அந்நிய நேரடி முதலீட்டை அதிகமாக ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு பல சாதனை அம்சங்களை பட்டியலிட்டிருக்கிறார் ஆளுநர். இவற்றையெல்லாம் எப்படி பார்க்கிறேன்? அதாவது விவசாய உற்பத்தி ரொம்ப அதிகப்பட்டிருக்கு, அது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில வாசிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்க 2011 பண்ணைசார் சிறப்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் 75 லட்சம் சிறு குறு விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த முறையிலே அவர் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை பதப்படுத்துவதற்கும் குளிர்சாதன வசதிகள் தொடங்கிய கிடங்குகள் அமைப்பதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி 2011 வாசித்தாங்க. நான் கேட்கிறேன், இந்த 4 ஆண்டு காலத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாய கிடங்கு எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல குளிர்சாதன கிடங்கு எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? விவசாய பொருட்களை பதப்படுத்தக்கூடிய இடம் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒண்ணு ஸ்ரீரங்கத்துல ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை ஒண்ணு அடிக்கல் நாட்டினாங்க. இன்னும் இதுவரைக்கும் அந்த அடிக்கல் நாட்டினோடு தான் நிற்க தவிர எந்த பணிகளும் செய்யல. மாறாக கரும்பு விவசாயிகளுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு 356 கோடி ரூபாய், ஒரு 200 கோடிக்கு மேல் ரூபாயை இந்த அரசு வாங்கி கொடுப்பதற்கு வக்கில்லாத ஒரு அரசாக தான். திரு முத்துமணி இதற்கு உங்களுடைய பதில்? இல்ல, அண்ணன் அவர்கள் அடித்த வார்த்தையை சொன்னார்கள், அதை திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய அந்த வார்த்தை நான் பெற்றிருக்கேன். இல்ல, அது கடினமாட்டு இருக்கு. நான் அந்த வார்த்தை ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்டனால என் வாயில அது வந்துட்டு நான் ஒரு விவசாய குடும்பத்தில் மனத்தை பாதித்திருக்கோம்னா அதை நான் திரும்ப. அதாவது 2200 ரூபாய் என்றுதான் மத்திய அரசு கொள்கை அளவில் வந்து ஒரு டன் கரும்புக்கு என்று முடிவு செய்திருந்தது. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில் அனைத்து இந்திய அதிமுக அரசு ஏறக்குறைய அந்த தொகையோடு இவர்களுக்கு 650 ரூபாய் சேர்த்து பிக்ஸ் பண்ணப்பட்டு அந்த தொகை வழங்கும்படி உத்தரவிட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு, இப்ப நடப்பாண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதில் வந்து 550 ரூபாய் தான் சேர்க்கும் நிலைமை ஏற்பட்டு அந்த 2200 இவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்ன்றதுக்காக தமிழக அரசு தன்னுடைய நிதியை சேர்த்து கொடுப்பது. ஆக மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்ம வந்து எவ்வளவு சாத்தியக்கூறி எந்த அளவுக்கு விவசாயி செல்லுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தொகையை உயர்த்தி கொடுக்கிறோம். படிப்படியாக காலச்சூழ்நிலை வருவது அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கருத்து நான் ஒரு விவசாயி வீட்டுக்குள்ளதான். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே வந்து சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற போது அவர்கள் பிரமாணம் கொடுக்கிற போது கூட தான் ஒரு விவசாயி என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட அரசு என்பதால் தான் இன்றைக்கு விவசாயத்துறையில் இன்றைக்கு தனி கவனம் செலுத்தியதால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முன்னிலை வைக்கிறது என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும். ஆக விவசாயிகள் மீது
ஒட்டுமொத்தமாக அக்கறைகள் 19 ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்துட்டு அது மட்டும் இன்னைக்கே நடக்கிறேன்னு ஒரு விளக்கம் நிறைய விஷயங்களை கரும்பு உரிமையை நிலைநாட்டுகிறோம். கரும்பு விவசாயிகளுக்கு மற்ற மாநிலங்களுக்கு 550 ரூபாய் இன்றைக்கு சேர்த்துத்தான் கொடுக்கப்படுகிறது. மற்ற மாநில அதான் நான் சொல்றேன் ஒரு விளக்கம் சேர்த்து பதில் சொல்லியிருக்கேன். மற்ற மாநிலங்கள்ல சர்க்கரைக்கு வரி போடல, இவங்க வரி போட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல சர்க்கரை கழிவுக்கு எடுத்து நிர்ணயிக்கப்பட்ட தொகைதான் கரும்புக்கு 2200, அதை காட்டிலும் 650 ரூபாய் கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு சேர்த்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. இப்போது 550 ரூபாய் சேர்த்து கொடுக்கப்படும். ஆக திமுக அங்கே இருக்கிற போது மத்திய அரசிலே ஏன் 3000 என்று கொண்டு வருவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. செய்திருந்தா இந்தியாவிலே உள்ள எல்லா நிச்சயமாக கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. அப்போ அதே போல அரசாங்கத்துடைய பார்வை இந்த வேளாண் உற்பத்தியில் சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கறதுடைய பின்னணியில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுவது என்னன்னா, இன்னைக்கு உணவு உற்பத்தியில 1 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேல அதிகரிச்சிருக்கு. நெகட்டிவ் குரோத் இருந்தது எப்போனா 2012-13. அது ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு விவசாயத்துறையில 7.93% வளர்ச்சி ஏற்றி இருக்கிறோம். நிச்சயமா நீங்க சொல்றது போல ஒரு நிறைய இப்ப நம்ம ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல வந்த பிறகு மழை பெய்திருக்கு. மழை பெய்து இப்ப இந்த அளவு உற்பத்தி கூடியிருக்குங்கிறதா இதுல குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. நான் கரும்பு விவசாயிகளுக்கு என்ன பாதிப்புன்னா, உத்தரப்பிரதேசம் நெகட்டிவ்ல போனா காரணம் ஓபிஎஸ் அரசாங்கம், பாசிட்டிவ்ல போனா மழை பெய்யுது. நீங்க இந்த கவர்னர் முதல்வர் சொல்லி ஒரு வார்த்தை கூட அவர் பேரையே சொல்லுங்க. கவர்னர் இவ்வளவு வாழ்த்திருக்கிறாரா 3/4 மணி நேரம். இந்த நாட்டினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் பேரை கூட ஒரு இடத்துல கூட அவர் குறிப்பிடல. முதல்வர் அவர் தாண்டி கூட இவரும் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நாங்க தான் சொல்றோம். அவர் வந்த பிறகு மழை பெய்திருக்கு நாங்க சொல்றோம். அதனால என்று ஓனாய்க்கு வருத்தம் என்று சொல்லுவாங்க. அதுவே அதிமுகவில் எப்போது எப்படி கடினமான வார்த்தை அதே நேரத்தில் நீங்க அண்ணன் சொல்ற மாதிரி விவசாயிகளுக்கு அக்கறை கொண்டது அதிமுக அரசை காட்டிலும் வேற எந்த அரசு இருந்ததில்லை. நீங்க சொன்னீங்க 110.65 லட்சம் மெட்ரிக் டன், ஆனா திமுக 82.63 லட்சம் தான் மெட்ரிக் டன். இவ்வளவு வித்தியாசத்தை காட்டி கிருஷி கர்மா என்பது மத்திய அரசு வழங்கியிருக்கு. அதே போல எரிசக்தி துறையிலும் 8487.72 மெகாவாட் நிறுவனத்தினர் கொண்ட மாநிலம் மின்சாரத்துறைக்கு நீங்க நாங்க ஏறத்தாழ 3358 மெகாவாட் இங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு. இந்த 3358 மெகாவாட்ல எவ்வளவு மெகாவாட் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது? நீங்க 2023 விஷன் டாக்குமெண்ட்ல என்ன சொல்றீங்க? இவ்வளவு லட்சம் இவ்வளவு 1000 கோடி நாங்க உற்பத்தி செய்வோம். அந்த வேகத்தில் தான் இந்த ஒரு மின்சார கெப்பாசிட்டி அடிஷன் அப்படிங்கிறது நடக்குது. இன்னைக்கு சூரிய மின்சக்தி திட்டத்திலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3000 மெகாவாட் உற்பத்தியா இருக்கணும். ஆனா சில 100 மெகாவாட் கூட உற்பத்தி ஆகல. அங்க பின்தங்கி இருக்கும் அப்படின்னு கவர்னர். அதாவது மின் திட்டத்தில் பல்வேறு வகையிலான மின் திட்டங்கள் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக நம்ம பிற மாநிலத்தில் வாங்கி வருவது கூட மின் வழித்தடங்கள் என்பது முக்கியம். அதாவது மின்சாரம் வேற இடத்துல இருந்தாலும் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் நம்மளுக்கு தேவை மின் வழித்தடம். அந்த மின் வழித்தடத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு மத்திய சர்க்காரிடம் இருக்குது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எத்தனை முறை புரட்சித் தலைவர் இதற்காக நேரிலும் கடிதம் மூலம் பாடுபட்டார் என்பதை இந்த நாடு அறியும். ஆனால் நம்ம வாங்கின மின்சாரத்தை கூட முழுமையாக கொண்டு வர முடியல. அதே நேரத்தில் கொண்டு வருவதற்கான பாதையும் இல்லை, இழப்பும் ஏற்பட்டது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கும். அது மட்டுமல்ல, புதிய மின் திட்டம் இன்னைக்கு வெளிப்படை எல்லாருக்கும் தெரியும். 3358 மெகாவாட்டுக்கான புதிய மின் திட்டங்கள் துவக்கப்படுது என்று இங்கே ஆளுநர் 3358 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விளக்கம் சொல்லியிருக்கேன். விரைவுபடுத்துவதற்கு யாராவது மின்சாரம் தேவை. அது பல வகையில் அது மின்வெளித்தடம் மூலம் வேற இடத்துல வாங்குறத கொண்டு வருவதற்கு 3572 கோடி மின்வெளித்தடங்கள் புதிய திட்டங்கள். 3358 எவ்வளவு மெகாவாட் இந்த ஆட்சியில இந்த 4 ஆண்டு காலத்துல புதுசு 4 ஆண்டில் 3315 மெகாவாட் உற்பத்தி அரசு இன்றைக்கு கவர்னர் உரை மூலமாக தெளிவுபடுத்திருக்கிறது. இதனுடைய புல் டீடைல்ஸ் அடுத்த விவாதத்தில் வருகிற போது தெரிய வரும். நான் சொல்றேன், நாளைக்கு போய் ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த 3358 மெகாவாட் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல மேட்டூர்ல 3வது 600 மெகாவாட் மின் திட்டமும், வல்லூர்ல 2-3 மெகாவாட் மின் திட்டமும், வட சென்னையில உள்ள 1-2 3வது மின் திட்டமும், அதே போன்று தூத்துக்குடியில உள்ள 1000 மெகாவாட் மின் திட்டம் தான் இப்போது வந்திருக்கே தவிர
புதிதாக இவங்க உருவாக்கப்பட்ட திட்டத்தை அதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்பதான் 800ல 660 மெகாவாட் திட்டம் பல கஷ்டப்பட்டு அதுல டெண்டர் விட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ஆரம்பிக்க போறதாட்டு இருக்கே தவிர இதுவரைக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய இந்த 3358 மெகாவாட்டும் கலைஞர் ஆட்சி காலத்துல 60 முதல் 70% பணிகள் முடிந்தது வந்துட்டு இவங்க மின் உற்பத்தியை செய்வதை விட வெளியாட்கள்கிட்ட மின்சாரம் வாங்க 15 ரூபாய்க்கு யூனிட் வாங்கி ஒப்பந்தம் போட்டா நாங்க கரண்ட் வாங்கல, நாங்க வாங்கல. நீங்க தொடர்ந்து 4 ஆண்டுகள் வாங்கி 60,000 கோடி ரூபாய் இந்த மின்சாரம் வாங்கினதை மட்டும் நீங்க பேசும்போது நான் தலையில ஒரு வார்த்தை பேசுற பதில் சொல்றேன். இந்த 4 ஆண்டு காலத்துல 15 ரூபாய் வீதம் வாங்கி ஆண்டுக்கு 13 முதல் 15,000 கோடி வீதம் 60,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை மின்துறைக்கு ஏற்படுத்துற நீங்க 15,000 கோடி ரூபாய் புதிய ஆட்டு மின் கட்டணம் உயர்த்திய பிறகும் 80,000 கோடி ரூபாய் இப்போது இந்த அரசு மின் வாரியம் இழப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மின் உற்பத்தி திட்டத்தை உருவாக்குவதை விட வெளியே இருந்து வாங்கி அதன் மூலம் லாபடையத்தான் இந்த அரசு முயற்சி பண்ணதே தவிர வேற ஒன்றும் இல்ல. நேற்று கூட நத்த விஸ்வநாதன் அவர்கள் டெல்லியில போய் 8,800 மெகாவாட் மின்சாரம் காற்றாலை மூலம் உற்பத்தி பண்ணதுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற 8,800 காற்றாலை மூலம் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை வாங்குறதுக்கு 3000 மெகாவாட்டுக்கு மேல உங்ககிட்ட பாதை இருக்கா? பாதையே இல்ல. 3000 மெகாவாட் தான் நீங்க 8,000 மெகாவாட் வாங்குறதுக்கு தப்பங்குண்டு, கயத்தாறு, சென்னாரெட்டி போன்ற இடங்களில் ஏற்கனவே அங்கிருந்து 660 மெகாவாட் கொண்ட ஒரு மின்மாற்றி அமைப்பதற்கு இதுவரை 5 ஆண்டு காலத்துல எந்த பணியும் நீங்க தொடங்கல. வாங்க முடியல. அதாவது 2001 to 2006 நீங்க இவர் கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வழித்தடங்கள், புதிய உற்பத்தி, பல்வேறு பிரிவுகள், அதெல்லாம் டீடைல்ஸா சட்டமன்றத்தில் அதுக்கு நான் சுருக்கமா அதுக்கு ஒட்டுமொத்தமாக நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க எல்லாமே இப்படி விவாதம் பண்ணுவது எதற்காக? எந்த ஆட்சியில் மின் தடை விவரம் எப்படி இருந்தது அதை பொறுத்துத்தான் இந்த விவாதங்கள் அடிப்படையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், 2001 to 2006 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் 10,200 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் இருந்தது. ஆனால் அன்றைக்கு மின் விநியோக செலவு என்பது அன்றைக்கு 8,000 சுத்தம் தான் இருந்தது. மீதி பிற மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட அந்த தொகை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பது சட்டமன்றத்திலே புள்ளி விவரம் கூட எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கடுத்து ஆட்சி 5,000 சொச்சமாக மின் கருணாநிதி 5,500 தான் மெகாவாட் மின் உற்பத்தி. ஆக ஏறக்குறைய 4,000 இடைவெளியில் இருந்தது. அதை குறைத்து இன்றைக்கு மீண்டும் அதை சரி செய்து இன்றைக்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்கி மிகை மாநிலத்துக்கு அனைத்து திட்டங்களை மாநிலமாக விரைவில் உருவாக்கும் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. ஆனா அந்த நிலை வந்துருச்சா இல்ல? ஒரு மின்வெட்டு இல்லை குறை இல்லாத ஒரு மாநிலமாக முழுமையாக உருவாக்கி. அதே போல வள்ளூர் இந்த விஷயத்துல வள்ளூர் திட்டம் எல்லாம் ட்ரையல் ரன் தொடங்கி இருக்கிறது. விரைவில் செயல்படவும் தொடங்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயத்துக்கு போவோம். திரு அப்போ அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கின்றேன். அந்நிய நேரடி முதலீட்டுல 44,000 கோடியை நாம் ஈர்த்திருக்கிறோம். நிச்சயமாக இது அகில இந்திய அளவில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தொகை. அதே போல முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இவையெல்லாம் நிறைய பல விஷயங்களை மாற்றி அமைக்க இருக்கிறது. ஆசியாவிலேயே டாப் 3 இன்வெஸ்டர் டெஸ்டினேஷன்ஸ்ல ஒன்றாக தமிழகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதையில் சரியான திசையில் தான் இந்த அரசாங்கம் போயிட்டு. அதாவது 2011 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே 2023 ஆண்டுக்குள் ஒரு விஷன் தொலைநோக்கு பார்வை திட்டம் கொண்டு தயாரித்து வெளிநாட்டில் இருந்து அந்நிய மூலதனங்கள் தொழில் முகர்வோர்களை எல்லாம் கொண்டு வந்து 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு இங்கே தொழில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 ஆண்டுகள் முடிய போகுது. வருஷத்துக்கு 1.25 லட்சம் வீதம் பார்த்தாக்கி இதுக்குள்ள 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பண்ணிருக்கணும். 42,000 கோடி ரூபாய்க்கு அந்நிய மூலதனம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், MOU சைன் பண்ணி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு MOU சைன் பண்ணி ஒரு இதே 42,000 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்ணாங்க. 29,000 கோடின்னு ஞாபகம். 29 2 முறை அப்படி பண்ணாங்க. மொத்தம் 40 அந்த MOU சைன் பண்ணதான் சொல்றாங்க. நான் மொத்தத்துல தான் சேர்த்தா சொல்றாங்க. அதுல ஒன்னே சொன்னா 5,000 கோடி ரூபாய்க்கு இந்தோ பெட்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானத்தை இந்தோனேஷியாவை தலைமையிடமா கொண்ட ஒரு கம்பெனி அங்க வந்து
MOU சைன் பண்ணாங்க. அவங்க வீட்டுல போய் கொடுத்த நெருக்கடியில் அவர் வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு. நான் சொல்றேன் அந்த 29,000 கோடி இந்த 42,000 கோடி 44,000 கோடி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி வேலை ஆரம்பிச்சிருக்காங்களா? MOU சைன் பண்ணதோட நிக்க தவிர புதிதாக எந்த திட்டங்களும். அதே மாதிரி ஏர் ஏசியா மெட்ராஸ்ல இருந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க, விளம்பரமே பண்ணிட்டாங்க. இவங்க கொடுத்த நெருக்கடியில இங்க இருந்து போய் பெங்களூர் போயிட்டாங்க. தொழில் அதிபர்கள் எல்லாம் இவங்க கொடுக்கிற நெருக்கடியில இங்க முடியாதனால்தான் இப்போது உலக முதலீட்டாளர்களை கூட்டு வச்சு இப்போது இருக்கின்ற முதல்வர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நாங்கள் தொழில் வளர்ச்சியில 3வது இடத்துல இருக்கிறோம். தொழிற்சாலை அதிகமா இங்க இருக்கு, அதிகமான பேர் வேலை செய்யறாங்க, அதிகமான பேர் உற்பத்தி செய்யறதுல 3வது இடம் இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர இந்த முதலீட்டாளர்கள் இவங்கெல்லாம் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லல. கடைசியா இதில் உள்ள குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து ஒற்றைச்சாளரை முறையில் 1 மாத காலத்திற்கு அவங்களுக்கு வேண்டிய அனுமதிகள் வழங்கப்படும் சொல்லி இப்ப முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப இதுவரை 4 ஆண்டு காலமாட்டு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல இவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. பழைய முதல்வர் இடையூறா இருந்திருக்காங்க. சிறப்பாக செயல்படுத்தப்படும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல எந்த தொழிலும் தொடங்கல. நோக்கியாவை மூடிருக்காங்க, மூடிருக்காங்க, 1000 பேர் வேலை இழந்திருக்காங்க. ஆமா, வெறும் MOUக்கள் தான் சொல்ல முடியாது, ரியலைஸும் இருக்கு. முத்துமணி அவர் கேட்பது போல நீங்க நிர்ணயித்த இலக்கு 15 லட்சம் கோடி. அவர் சொன்னது போல நீங்க குறைஞ்சபட்சம் 4 லட்சம் கோடி வந்திருக்கணும். நீங்க டாப் 3 இன்வெஸ்டர் டெஸ்டினேஷன் ஏசியா மாத்தணும். அதுல ஒரு பாதியாக வந்திருக்கணும். எங்களுடைய நோக்கம் தவறு என்று உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சியில் உயர்ந்த நோக்கம், நீங்க நிர்ணயித்த நோக்கம், நீங்க நிர்ணயித்த இலக்கு, நீங்க நிர்ணயித்த வேகம், அதெல்லாம் பிரயாணிக்கிறீங்க. இலக்கு நிர்ணயிப்பதை ஒட்டி நாங்கள் அந்த பாதையை நோக்கி செல்கிறோமா இல்லை என்பதைத்தான் பார்க்க வேண்டும். திடீர்னு ஏன் வரல அப்படின்ற கேள்வி என்பது கொஞ்சம் பொறுத்து. நீங்க வரும்னு சொன்னீங்களே, இந்த காலத்துல வர வேண்டும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதில் வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். இப்போது சொல்றேன், தொழில் வளர்ச்சிக்கு புதிய தொழில் கொள்கை அமைக்கப்பட்டு இருக்கிறது. 3 வருடத்தில் மட்டும் 33 இந்தியா மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் 31,076 கோடி ரூபாய் முதலீட்டுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது. அண்ணன் அவர் சொன்னார்கள், வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு இருக்கிறது, ஒன்று கூட அது பணி தொடங்கப்படுகிறார். அது தவறான வாதம் என்பதை நான் இதுவரை 14,305 கோடியே 66 லட்சம் ரூபாய் முதலீடுகள் கிடைக்கப்பட்டு 10,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் 12,744 கோடி ரூபாய் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவை இல்லாமல் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் மூலமாக 42 நிறுவனங்கள் மூலமாக 9,378 கோடி 94 லட்சம் ரூபாய் முதலீடுகள் செய்யப்பட்டு 2014 மார்ச் மாதம் முடிவில் தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையே 42,288 என உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் சொல்ல நான் நினைக்க வேண்டும். 2006 2011 வரை முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 1,78,610 சிறு குறு மற்ற நிறுவனங்கள் இருந்தது, நடுத்தர நிறுவனங்கள் இருந்தது. ஆனால் அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவர் தலைமை அமைக்கப்பட்டதற்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக 2011-14 3,83,465 குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. கூடியிருக்கிறது. எங்களுடைய இலக்கை நோக்கி புரட்சித் தலைவருடைய வழிகள் என்று இன்றைக்கு தொழிலை முன்னெடுத்து செல்கிறோம். தொழில் முதலீட்டுகளை ஈர்ப்பது இன்றைக்கு 44,000 கோடி ஈர்த்திருக்கிறோம் என்றால் இது பாராட்டக்கூடியது. இது இன்னும் தொடரும், இன்னும் அதிகமாக. டாப் 3 இன்வெஸ்டர் டெஸ்டினேஷன் ஏசியாவா சொல்ற அளவுக்கு அந்த ஒரு வேகத்தில் பிரயாணிக்கலாம்ங்கிற கேள்வி பாராட்டக்கூடிய விஷயம் அல்லவா? ரொம்ப சுருக்கமா, அதாவது ஒரு இதை பார்த்தாங்க, நாங்க 3 லட்சம் கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கம்பெனியா தெரியல. ஒரே ஒரு நான் முடிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. தெளிவான அறிக்கை அதை நீங்க படிச்சுக்கணுமா? அதை பற்றி ஒண்ணு இல்ல. நாட்டு மக்களுக்கு என்ன கொடுத்தீங்கிறதா என் கேள்வி. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தொழில் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படிங்கறதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு நாளைக்கு 25,000 மின் மோட்டார் உற்பத்தி செய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு 70% ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற போது ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 4 ரூபாய் மின் கட்டணமா வசூலிக்கப்பட்டது. இவங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் 5 ரூபாய் 50 பைசா ஆக்குனாங்க. இப்ப 7 ரூபாய் 22 பைசா. இன்னைக்கு குஜராத்ல 4 ரூபாய் 40 பைசா தான் ஒரு யூனிட்டுக்குள்ள மின் கட்டணம். இன்னைக்கு குஜராத்ல உற்பத்தி பண்ற மின் மோட்டார்ல 60% தமிழ்நாட்டுக்கு வருது.
தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருந்து 25,000 ஒரு நாளைக்கு மின் மோட்டார் உற்பத்தி செய்து 70% வெளி மாநிலத்துக்கு சென்ற நிலையில் நாங்க விட்டுட்டு போனோம். இன்னைக்கு 60% மின் மோட்டார் இங்க வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40% தொழில் அண்டை மாநிலமான ஓசூர் தாண்டின உடனே சிறி சிட்டிக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய தொழில் கூடங்கள்லாம் கோயம்புத்தூர்ல உள்ளவங்க, திருப்பூர்ல உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க, சென்னையில உள்ளவங்க 2 காரணங்களுக்காக மின்சாரம் கோயம்புத்தூருக்கு கொடுக்கல. அந்த தொழிற்சாலைகளுக்கு மிக கடுமையான 60% மின்வெட்டு, இன்னொன்னு மின் கட்டணம் அதிகம், இன்னொன்னு நெருக்கடி. இவங்க கொடுக்கிற நெருக்கடியில யாருமே இங்க தொழில் தொடங்க வரமாட்டாங்க. தவறான பொருளாதார கொள்கை திமுக ஆனாலும் கூட உற்பத்தி துறையில இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு. பிளானிங் கமிஷனுடைய ரிப்போர்ட் படியே, அதாவது ஒரு மேனுபேக்சரிங் செக்டருக்கு உகந்த மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு இந்த டாப் ஸ்டேட் உருவாக்கி வச்ச நாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலிருந்து தவறான பொருளாதார கொள்கையில ஆமாம் சாய் போட்டு சொந்த குடும்பத்தவர்களுக்கு ஆட்சியில் நடுத்தர நிறுவனங்கள், சிறு குறு தொழில்கள் லட்சக்கணக்கில் அளிக்கப்பட்டதற்கு மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு உடனடியாக இருந்த இலங்கை தமிழ் அகதிகளை திரும்ப அனுப்புறதிலும் சரி, மீனவ விவகாரத்திலும் சரி, அரசாங்கத்துடைய கொள்கை, அரசாங்கத்துடைய நிலைப்பாடு ஆளுநர் உரையிலையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை. அதாவது அதிமுக அரசை பொறுத்தவரை இலங்கை பிரச்சனையை பற்றி பேசக்கு அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. இலங்கை பிரச்சனையை முதல்ல இருந்து கையெழுத்து டெசோ மாநாடு போட்டு 1 கோடி கையெழுத்து வாங்கி ஐநா சபையை உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது தலைவர் கலைஞர் தான் பண்ணாங்க. ஆட்சி இழந்திருக்கோம். தலைவர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் பதவியையே ராஜினாமா பண்ணாங்க. டிஎம்கே கம்பேரிசன் சொல்லலாம். போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இப்போது அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது அங்கே சண்டை நடைபெற்றது. அப்போது எல்லோரும் சொன்னாங்க பொதுமக்கள்லாம் சாகிறாங்க. சண்டைன்னா பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்க. அதை கண்டிக்க கூட செய்யல. இதுவரை இலங்கை பிரச்சனைக்கும் இலங்கை மீனவர்களுக்காகவும் 12 கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த கவர்னர் உரையில சொல்லப்பட்ட அவங்க இதற்காக செய்த வேலை. தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போதும் அந்த அகதிகளாக வந்திருக்கிறவங்க திமுக ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தணும். அதே போல நம்ம மனித சங்கிலி போராட்டம் நடத்தணும், டெசோ மாநாடு நடத்தணும், கருப்பு சட்டை போட்டு விவாதம் நடத்தணும், பதவியை இழந்தோம், பதவியை ராஜினாமா செய்தோம். எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கோம் நாங்க. அதுல ஒரு இடத்துல ஒரு போராட்டம் இவங்க பண்ணாங்களா? இலங்கை தமிழர்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பற்றி பட்டியலில்லை. என்னுடைய கேள்வி, இலங்கை தமிழர் அகதிகளை திரும்ப அனுப்புறதுல அரசாங்கம் எடுத்துக்கூடிய நிலைப்பாடு பற்றி. அதாவது இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தலைவர் கலைஞர் என்ன கேட்டாங்கன்னா, இது சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் பிரதமர் தலைமையில் நடக்கு. இந்த முதல்வர் சென்று இருக்க விஷயங்களை அங்க சொல்லலாம்ங்கிறதா எங்களுடைய தலைவருடைய கோரிக்கையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்க உடனே அடிச்சு பத்துங்க நாங்க சொல்லல. அங்க இருந்து ஒரு வாய்ப்பு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாதான் அனுப்பணுங்கிறத தெளிவுபடுத்திருக்காங்க. இல்ல, இப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்பெறணும் அப்படின்னு ஆளுநர் உரையில அறிவிக்கப்பட்டது. வழக்கு தொடுத்திருக்கீங்க, சட்ட போராட்டம் நடைபெறுது, அதெல்லாம் சரி. ஆனா இந்த மேலாண்மை வாரியம் அமையணும்னு நம்ம கேட்கிறோம். மத்திய அரசாங்கம் அமைக்கல, இது வரைக்கும் அமைக்கல. இந்த ஒரு கடிதம் அனுப்புறதை தாண்டி, இந்த ஒரு சட்ட போராட்டத்தை தாண்டி வேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இங்க இருந்து ஒரு அபிஷியல் டெலிகேஷன் எவ்வளவு முறை அரசாங்கத்தை பார்த்து வலியுறுத்தி அதை உறுதி செய்திருக்கிறது. இந்த ஒரு அறிக்கைகளை தாண்டி, இந்த ஒரு வழக்குகளை தாண்டி வேற என்ன செய்யப்பட்டிருக்கு? அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது மத்திய அரசுக்கு தெரியாத விஷயம் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் உள்நோக்கம் பொதுவாக மத்தியில் வருகிற காங்கிரஸ் ஆட்சி இருந்த காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி எடுத்துக்கொண்டாலும் கூட, இன்றைக்கு இருக்க பிஜேபி எடுத்துக்கொண்டாலும் கூட, பொதுவான மக்களுடைய கருத்து, சிந்தனையாளருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, கேரளத்து பெரியார் அணை மாவட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஓட்டு வங்கி அரசியலை மத்தியில் வந்த பிஜேபியும் காங்கிரசும் குற்றச்சாட்டு மத்திய அரசுகள் மேல இருக்கு. கடிதங்கள், வழக்குகள் இதை தாண்டி நம்ம நம்ம ஒரு ஜல்லிக்கட்டு விஷயத்துல இங்க ஒரு அபிஷியல் டெலிகேஷன் போய் பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த காவிரி விஷயத்துல இது அமையப்பட்டிருக்கணும். இந்த ஒரு 6 மாதத்துல 7 மாதத்துல என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறது? காவிரி விஷயத்துல அனைத்து இந்திய அதிமுக அரசு எடுத்த மாதிரி நடவடிக்கை யாரும் எடுக்கல. நீங்க என்ன பிரதமர் போய் முகத்தை பார்த்துட்டு இருந்தாக்கா வலியுறுத்துவதாக அர்த்தம் என்று கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
சம்பந்தப்பட்ட ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், ஜனநாயக நாட்டில் அந்த கடிதத்துக்கு மதிப்பளிக்க வேண்டுமா இல்லையா? சட்டமன்றத்தில் அது குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு மேகத்தாலில் 2 அணைகள் கட்டக்கூடாது என்று நாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம், தடையாணை கொடுக்க வேண்டும் என்று. இவையெல்லாம் நடத்துகிறோம் என்றால் மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லை, சாதகமாக இல்லை, நியாயத்தின் பக்கம் இல்லை என்றால் நமக்கு வேறு வழி இல்லாமல் புரட்சித் தலைவர் அம்மாவும் காவிரியிலே நிலைநாட்டுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வந்தார்கள். அதனால தான் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி கட்சத்தில் வந்து அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், பெரியார் அணை பிரச்சனையில மட்டும் கடிதம் மூலமா நேரில் வகித்து ஏற்றுக்கொண்ட பிஜேபி அரசு, அங்க ஒழுங்குமுறை குழு போட்ட அரசு, எதற்காக கர்நாடகாவில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்குமுறை குழு அமைக்கப்படுகிறதால் ஓட்டு வங்கி அரசியல் பார்க்கிறது என்று மக்கள் கருதுவதற்கு இடமளித்து விட்டார்கள். மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பது ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெறணும், இறுதி ஆணை மதிக்கப்படணும் ஒரு விஷயமும் உறுதியாக ஆளுநர் உரையில் உங்களுடைய கருத்து நிகழ்ச்சி. காவிரியில உச்சநீதிமன்றத்தை தீர்ப்ப அரசிதழ் வெளியிடணும், கெசட்ல வெளியிடணும், திமுக தவறிட்டு நாங்க வந்த உடனே வெளியிட்டோம்னு சொல்லி தஞ்சாவூர்ல பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி காவிரியில இருந்து இவங்களால அதிகமாக வாங்க முடியுதா? இதுவரைக்கும் அவங்களால வாங்க முடியல. அதே போல முல்லை பெரியார் அணை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக நாம பாரத பிரதமர் மோடியை போய் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு இங்கே வந்தார்கள். நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன். நீங்க பேசும்போது நான் அந்த அம்மா அங்க வந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, மேலாண்மை வாரியம் அவங்க அமைச்சு தருவாங்க, நீங்க பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமாட்டி யார் பேசுனா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தை கண்டித்தார்கள், முடியல, இப்போ மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி உங்க இல்லத்துக்கே வந்து உங்களை நேரில் சந்திச்சாங்க. அப்ப நீங்க வந்து இல்ல, அப்ப நீங்க இதை முடிச்சு தாருங்கன்னு நீங்க கேட்டீங்களா? அதை பற்றி சொல்லியிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்ச உடனே அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்களா? ஸ்ரீரங்க மக்களுக்கு ஓட்டு போடுங்க இவ்வளவு செய்திருக்கோம்னு சொல்றீங்களா? அருண்ஜேட்லி வந்த உடனே நான் அந்த கோரிக்கை வலியுறுத்திருக்கேன்னு மக்கள்கிட்ட சொல்லலாம்ல. நீங்க மக்கள் முதல்வர் மக்களுடைய திட்டத்தை பற்றி நீங்க யார் சொல்லலாம்? பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் திமுக கடிதம் கொடுத்து நேரில் புரட்சித் தலைவர் அம்மா அவர் வலியுறுத்தினார். இதில் செய்ய வேண்டிய கடமை சட்டப்படி கடமை தவறி இருக்கிறது. கேட்கும் இடத்தில் இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். பல்வேறு அம்சங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கின்றன. அதுல சில அம்சங்களை மட்டுமே நம்மால் விரிவாக விவாதிக்க முடிந்தது. இன்னும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் அதிகம் விரிவாக பேசுவோம். வெவ்வேறு கட்டங்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.